அனைவருக்கும் வணக்கம். மற்ற நம்பிலிருந்து தொடர்வோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நம்மளோட இளைஞ சமூக நல இயக்கத்தின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கம்பெனி 10 பெண்களுக்கு மேலே வேலை செஞ்சாங்க அப்படின்னாவே அங்கே வந்து பெண்கள் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி வந்து அமைக்கணும், எல்லா பக்கமே அமைக்கணும். அந்த மாதிரி நிறையா குழுவில் வந்து சமூக நல அமைப்பு சார்பாக வந்து நானும் இருக்கேன். அதில் நம்ம போகிற இடத்துலலாம் அந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் சொல்லிட்டு வருவோம், நம்பர் கொடுத்துட்டு வருவோம். இந்த நம்பருக்கு வந்து ஏதாவது ஒன்றுனா எல்லாத்தோட நம்பருமே அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க நம்பர் கொடுத்துட்டு வருவோம். சிலர் அந்த உண்டியல் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, ஏதாவது கடிதம் போட்டால் தெரிகிற மாதிரி அந்த நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நானும் கொடுத்து வந்திருந்தேன். அதில் தீபாவளி ஒரு 2 நாள் முடிஞ்சு வந்து எனக்கு ஒருத்தர் தொலைபேசியில் தொடர்பு பண்ணாங்க. ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறதோட அவங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்காங்க, ஆனால் கணவர் இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. அவங்க கூட வந்து நண்பர்லாம் இருந்திருக்காங்க. எல்லாருக்கூடையும் சகஜமாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் வந்து ரொம்ப ஒரு அன்போட ஒரு நல்லா பழகியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு உதவி செய்கிற மனப்பான்மையோடு பழகியிருக்காங்க. அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கெல்லாம் இவர் கூட்டிகிட்டு போய் அவங்க மனைவி கிட்டேலாம் அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் பெண் அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்கள பேசி நல்ல ஒரு இவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்கு போனால் உணவு போடுறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு குடும்ப நண்பராக நினச்சி இருந்திருக்காங்க. திடீர்னு அவர் வந்து ஒரு சூழ்நிலையை சொல்லி எனக்கு வந்து இதுக்கு பணம் வேணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவங்களும் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு. ஆனால் வந்து என்ன ஒரு கண்டிஷன்னா மனைவிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. என்ன தெரிஞ்சதுன்னா அவள் வந்து சங்கடப்படுவா, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டு நாமளே வந்து இதெல்லாம் கடன் வாங்குறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இவங்களும் அதை நம்பிட்டாங்க. நல்லா கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு சூழ்நிலையில் இவங்களோட ஏடிஎம் கார்டே வந்து சம்பளம் வந்தால் அவர் எடுத்துகிட்டு கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. நான் போட்டுடுறேன், நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல நண்பராக பேசுகிற குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னமோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்ச உடனே அவங்க வந்து இல்லை எனக்கு கொடுங்க, என்னோடய பணத்தை நீங்கள் எடுத்துறீங்க, நான் இது பண்ணிக்கிறேன், இல்லை நான் உங்கள் மனைவிட்ட சொன்னதுக்கு சரி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இவங்களும் வந்து இந்த மாதிரி நான் இப்படிலாம் பண்ணேன், இவ்வளோ உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க. நீ யார் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு? என் புருஷன் என்கிட்ட சொல்லாமல் அப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. இவங்களோட கார்டை வந்து எப்படியோ பேசி வாங்கிட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நிறைய பணத்தை வந்து இவங்க அழுதுட்டாங்க. அப்படி ஒரு வேதனைப்பட்டு அவங்க வந்து அழுதாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட கவர்மெண்ட் வேலை, நான் வெளியில் நான் கணவன் இல்லாமல் இருக்கேன், மாமனார் மாமியார் குழந்தைகள்னு இருக்கேன். நல்ல ஒரு அன்போட கணவன் மனைவி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் குழந்தைங்களோட அவங்க வீட்டுக்கு போய்க்கிறோம். நான் எல்லாமே பண்ணினது சரியாக பண்ணினேன். ஆனால் வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னதை வந்து நான் நல்ல எண்ணத்தோடு நான் நினச்சிட்டேன். கடைசியில் எனக்கே தவறாக போச்சுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதுக்கான ஆறுதல் சொல்லி அதுக்கான வழி என்ன, எப்படி என்ன பண்ண முடியும், இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசணும். அவங்களுக்கு தேவை என்னென்னா அந்த அன்பு தான் தேவைப்படுது. அவங்க வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்க, மனசு விட்டு நான் எல்லா உண்மையும் ஒருத்தர்கிட்ட சொல்லணும், ஏன்னா கூட வேலை செய்கிறவங்ககிட்டயோ வேறு யாருக்கிட்டேயோ வீட்லேயோ சொன்னால் என் நிம்மதி போயிடும், வேறு மாதிரி சொல்லுவாங்க, கணவரும் இல்லாமல் நான் இருக்கேன், அதனால் வந்து நான் உங்களோட நீங்கள் வந்து பேசிட்டு வந்தனால உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி பேசினாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எத்தனை அவேர்னஸ் கொடுத்தாலும் எவ்வளவு சட்டத்திட்டங்கள் வந்தாலும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க, ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆண்களை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு குறை சொல்லவும் இல்லை, பெண்கள் ஏமாற்றிட்டாங்க பாவம்னு சொல்லலை. தயவு செய்து நீங்களே வந்து சிந்திங்க. கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, பேசுகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அப்போ கடன் மட்டும் எப்படி மனைவி தெரியாமல் வீட்டுக்கார் வாங்க முடியும்? அதுவும் கணவன் இல்லாத பெண் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கே தெரியும். நம்ம நாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. என்ன பேசுவாங்க, ஒரு ஆண் கூட வந்து அவங்க என்ன குடும்பத்தோடு இருக்கட்டும், யாரோட வேணா இருக்கட்டும், அந்த பணம் அப்படின்னு போனோம்னாவே தூக்கி நம்ம தலையில் தான் போடுவாங்க, பெண்ணோட தலையில் தான் போடுவாங்க. வாங்கினது பூரா ஆனாக தான் இருக்கும், ஆனால் பெண்ணோட தலையில் நீ ஏன் கொடுத்த, அப்போ என்ன காரணத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லி அதை தலைகளாக மாற்றிடுவாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க பெண்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு தெரியாமையோ அவங்க வீட்டுக்கு தெரியாமையோ எந்த கொம்பனாக இருந்தாலும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆண்களும் வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமல் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பெண்களுக்கும் கொடுக்காதீங்க. யாருக்கு எதை கொடுத்தாலும் எவிடன்ஸோடு பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். ஆனால் இனிமேல் வர உதவியெல்லாம் எப்படி தெரியுமா, உதவி செஞ்சுட்டா நீங்கள் அதை வந்து மறந்துடணும், கிணத்துல போட்ட மாதிரி மறந்துடணும். திரும்பி எடுக்கணும்னு நினச்சா அது வந்து கஷ்டம்தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சூழ்நிலைகள் நிறைய நல்லவங்க இருக்காங்க, அதுக்கு மேலே நிறைய கெட்டவங்க இருக்காங்க. பணத்தை வந்து
கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குகிறோம். ஒரு காலத்தில் ஒரு பவுன் 5000, 10,000, 20,000 இன்றைக்கி வந்து 1,00,000க்கு இருக்குது. ஒரு சிலரோட பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா நகையை கழட்டி கொடுத்தேன், என்கிட்ட பணம் இல்லை, நகையை கொடுத்து அடமானம் வச்சு வாங்கிக்க சொன்னேன், இப்படிலாம் சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. எல்லாத்தையும் பணம் எல்லாத்தையும் இழந்ததை விட மன உளைச்சல் வந்ததுன்னு வைங்க, நம்ம நிம்மதி இல்லாமல் நம்ம வீணாக போவோம். ஏன்னே தெரியாமல் நம்மளே இழக்கணும். தயவு செய்து பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நல்லது கிட்டது பார்த்து பழகுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்கள் தெரியும்.